பிரைஸ் ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர். எனக்கு அன்பான பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிரியமான சகோதரர்களே, நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹல்லேலூயா. இந்த செய்தியானது அறிவு என்பது என்ன, ஞானம் என்பது என்ன, அறிவு இருந்தால் எப்படி இருக்க முடியும், ஞானம் இருந்தால் எப்படி இருக்கலாம், அறிவு இல்லை என்றால் எப்படி ஆகும், ஞானம் இல்லை என்றால் என்ன ஆகும், ஞானத்தை வைத்து நாம் என்ன செய்ய முடியும், அறிவை வைத்து நாம் என்ன செய்ய முடியும், அதான் இன்றைய செய்தி. கவனமாக பாருங்கள். எனக்கும் உங்களுக்கும் அறிவு இருக்கிறதா, ஞானம் இருக்கிறதா என்பதை இந்த செய்தியில் நான் தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். அறிவு என்பது என்ன? அறிவு என்பது நம்ம கற்றுக்கிறோம், சொல்லிக் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் படிப்போம், இல்லை வேறு எதாவது கற்றுக்குறோம். அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு 2 தடவை சொன்னாலே புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை சொன்னாலே புரிந்து கொண்டாலும் அறிவு. இப்போ 2-3 தடவை சொல்லி புரிந்து கொண்டாலும் அறிவு தான். பல தடவை சொல்லி புரிந்து கொள்ளவில்லை என்றால் உடனே என்ன செய்கிறாங்க ஸ்கூலில் மிஸ்ஸுங்களை என்ன செய்வாங்க, அறிவு கெட்டவனே, இவ்வளோ தூரம் சொல்கிறவன் மண்டையில் ஏறலையே, மண்டையில் என்ன தாண்டா இருக்குது, என்ன தாண்டா இருக்குது, என்ன இருக்குது மண்டையில், உண்மை புரியல உனக்கு, இவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் திட்டுறாங்கல்ல. அப்போ அறிவு இல்லை அவனுக்கு. அதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அறிவு இல்லை. ஆனால் சொன்ன உடனே புரிந்து கொண்டு செயல்படுகின்றார்கள், அவங்களுக்கு அறிவு இருக்கின்றது. அப்போ அந்த அறிவை வச்சு என்ன செய்யணும், அதை பெருசாக்கணும். ஒன்றை பத்தாக்கணும், 10 பெருசாக்கணும், 1000 பல கோடியாக்கணும். இதுதான் ஞானம் என்பது. அப்போ அந்த அறிவை வச்சு தான் ஞானத்தை வளர்த்தக்கொள்ள முடியும். அப்போ ஞானம் எப்படி கிடைக்கும்? அந்த அறிவு வழியாக தான் கிடைக்கும். அதை பெருகிக் கொள்ள வேண்டும். ஞானம் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஞானம் என்பது சொல்லாமலேயே வரும் நமக்கு. இந்த அறிவை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது அது ஞானம் கிடைக்கும். ஒரு பொருள் செய்கிறாங்க கம்பெனியில், அதை என்ன செய்கிறான், செஞ்சு பல பேருக்கு கொடுக்கணும். முதல்ல என்ன செய்கிறான், கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணி விற்கிறான். கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணி நல்லா போகுதான்னு பார்க்குறான், போகல. அப்போ என்ன பண்ணுறான், வேறு ஐடியா பண்ணுறான். வேறு ஐடியா பண்ணி வேறு விளம்பரம் கொடுத்து இப்படி பண்ணுறான். இப்படின்னா பல தடவை பல முறை செஞ்சு மக்களுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியதான் ஞானம். கொஞ்சம் செஞ்சு போட்டு அடப்போடா யாரும் வாங்க மாட்டாங்க, விற்கல, இந்த பிஸ்னஸை விட்டுடலாம் என்றால் உனக்கு அறிவு இல்லை. உனக்கு அறிவு இல்லை. செஞ்சுருக்க, செய்கிற, கம்பெனி ஆரம்பிச்சிட்ட, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண நல்லா முன்னுக்கு வரணும்னா அந்த அறிவை வச்சு முன்னுக்கு வரணும். இது சரியா இல்லையா போகலையா, வேறு ஐடியா பண்ணி வேறு செய்யணும். மக்களுக்கு எது போய் சேருது, எது மக்கள் பிடிக்கிறாங்க, நல்லா பிடிக்கிறாங்க, எது நல்லா வாங்குகிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடித்திருக்கு அறிந்து செயல் வேண்டும். அதுதான் ஞானம். இப்போ இசை ஞானி என்று சொல்லப்படுகின்றது. இசை ஞானம் என்றால் இப்போ எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க, இந்த பாட்டை செஞ்சு இது இப்படி போட்டால் தான் மக்கள் மத்தியில் போய் நிற்கும், மக்களுக்கு நெருங்கும், மக்கள் மனசில் பதியும், காலங்காலமாக அவங்க ரசிப்பாங்க என்று ஒரு அந்த ஞானத்தோடு அவர்கள் அந்த இசைக்கின்றார்கள். அந்த மெட்டுக்களை எல்லாம் போடுகின்றார்கள், டியூன் போடுறாங்க. சும்மா அறகுறையப்பட்டாங்க, அது அப்படி போயிடும். இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வர பாடல்கள் என்ன இருக்குது, இன்றைக்கி வருது, நாளைக்கு போயிடுது, தெரியல. எப்படி வருது, எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் அவர்களுக்கு அவ்வளோதான் ஞானம். அப்போ ஞானம் என்றால் அந்த கொடுத்த அதை வைத்து செயல்பட வேண்டும். சின்னதை பெருசாக்கணும், பெருசாக பல கோடி ஆக்கணும், பல கோடி மக்களுக்கு போய் சேரணும், மக்கள் மனதில் நிற்கணும். அதுதான் ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை தான் நாம் ஆண்டவரிலிருந்து கேட்க வேண்டும். அதைத்தான் 2 அரசுகள் 35ஆம் அதிகாரம் அன்று சாலமன்கிட்ட என்ன செய்கிறார், ஆண்டவர் கனவுல கேட்குறாரு. சாலமன் தூங்கி கொண்டிருக்கின்றார். கனவுல தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்திரலும், இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாராலியலும். அல்லேலூயா. என்ன கேட்குறாரு பார்த்தீங்களா, அவன் இந்த கனவுல கேட்குறாரு. இப்போ உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் கேட்குறாருன்னு வச்சுங்களேன். உங்கள்கிட்ட கடவுள் கேட்குறாரு. உங்கள்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, சாலமோனுக்கு இந்த போல் எல்லா வசதியும் இருக்குது, எல்லா குறைபாடு, எந்த குறையும் இல்லை. உங்கள் கனவுல ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, உனக்கு என்ன வர வேண்டும் கேள், இப்போவே தரேன் அப்படின்றாரு. நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே கேட்டுருவீங்களா? என்ன கேட்பீங்க? உடனே கேட்க முடியாது உங்களால். உடனே உங்களால் ஒன்றுமே கேட்க முடியாது. ஏன்னா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, எல்லாமே நிறையா இருக்குது. 10 கார் இருக்குது, 15 வீடு இருக்குது, 4-5 பொண்டாட்டிங்க, 7 பொண்டாட்டிங்க இருக்கிறாங்க,
புள்ள கட்டிங்க ஏராளம் எக்கச்சக்கமான சொந்த பந்தங்கள் எல்லா பிஸ்னஸ் எக்கச்சக்கமான பணம் கொட்டி கிடக்கு. எந்த குறையும் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஆண்டவர் வந்து கேட்டாக்கா, நீங்க என்ன செய்வீங்க? உடனே உங்களால கேட்க முடியாது. கேட்க முடியவே முடியாது. ஏன்னாமே எல்லாமே உங்களுக்கு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு இருக்கு. வீடு கேட்கலாம், வீடு கேட்கலாமா? ஐயோ! அது நெறையா இருக்கு. காரு கணக்கு வழக்குலப்பா. பொண்டாட்டி, ஐயோ! வேணவே வேணாம். எக்கச்சக்கமா பெரிய தொல்லையா இருக்கு. இதில மாட்டிட்டு முழிக்கிறேன். இன்னும் வேறயா? அதெல்லாம் வேண்டாம். என்று இப்படி யோசனை பண்ணி, பண்ணி, பண்ணி வேண்டாம். இருக்கு, 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 இருக்கு. எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இல்லாதத என்ன கேட்பீங்க? இல்லாதத என்ன கேட்பீங்க? உங்களால கேட்க முடியல. உங்களால கேட்க முடியல. ஏன்னா, ஞானம் இல்ல. உங்ககிட்ட ஞானம் இல்ல. ஞானம் இல்லைன்னா, ஞானம் இருந்தாக்கா நீங்க ஏதாவது கேட்டிருப்பீங்க. அதேபோல தான் சாலமன்ட்ட எல்லா வசதியும் இருந்தது. உங்கள விட பெரிய ஆள் அவரு. எக்கச்சக்கமான படைகள், அரசுகள், பணம் எல்லாமே இருந்தது. பொன், வெள்ளி எல்லாமே எக்கச்சக்கமா இருந்தது. எந்த குறையும் இல்ல. உங்கள மாரி தான் அவர்ட்டயும் போய் கேட்டாரு. ஆண்டவர் கனவுல போய். அவர் உடனே என்ன செய்றாரு? உங்கள மாரி இருக்கு, 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 வேண்டாம், வேண்டாம்ன்னு சொன்னாரா? என்ன கேட்டாரு? லாஸ்ட் பாருங்க. உம் மக்களுக்கு நீதி வழங்கவும், நன்மை தீமை பகுத்தறியும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்துருடும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். இந்த ஜனங்களுக்கு நீதி வழங்க யாரால இயலும்? எனக்கு ஞானம் இல்லை. எல்லா வசதியும் கொடுத்துருக்கீங்க. எல்லா படை இருக்கு, சொந்தம் இருக்கு, பணம் எக்கச்சக்கம், பொன் வெள்ளி எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த மக்களை வழிநடத்த எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. ஞானம் இல்லையா? அதை எனக்கு கொடுங்க. இந்த பணத்தையும் செலுத்தையும் வச்சுட்டு உங்களால் வழி நடத்த முடியாது. இந்த மக்களை நீதியோடும் நியாயத்தோடும் நல்ல வழியில் செயல்படுத்த வேண்டும் என்றால் உமது ஞானத்தை எனக்கு தந்துடலும், உமது ஞானத்தை எனக்கு தந்துடலும், உமது ஞானத்தை எனக்கு தந்துடலும் என்று கேட்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கேட்டீங்களா? நீங்கள் கேட்டீங்களா? ஞானத்தை கேட்டீங்களா? எக்கச்சக்கமாக பணம் வச்சுருக்கீங்க, சொத்து இருக்குது, சொந்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்க விட்டுட்டீங்க. கடவுளே வந்து நேரில் கேட்டார், உங்களால் கேட்க முடியல. ஏன்? உங்களுக்கு ஞானம் இல்லை. எல்லாமே இருக்குது, ஞானம் இல்லை. இப்போ ஞானம் இருந்தால் எல்லாமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஞானம் இருந்தால் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கின்றார். ஞானஸ்தானம் என்பது என்ன? ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறார் ஆண்டவர் நமக்கு. ஞானம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா? ஞானஸ்தானம் என்றால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரிடந்து. அந்த ஞானத்தை அவர் கொடுக்குறாரு. நாம் என்ன சென்றோம்? அந்த ஞானத்தை வைத்து அதை அப்படியே விட்டுடுறோம். அது இருக்குன்றது என்ன இல்லாமல் தாறுமாறாக போய்கிட்டு இருக்கோம். வழி தவறி போயிட்டுருக்கோம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஞானத்தோடு செயல்பட வேண்டும். நன்மை தீமை அறிந்து செயல்பட வேண்டும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இங்கே போகணும், அங்கே போகக்கூடாது, இதை பேசணும், இதை பேசக்கூடாது என்று ஞானத்தோடு செயல்பட்டால் அது ஞானம். உங்களுக்கு அந்த ஞானத்து வழியாக நல்வழி கிடைக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். யோபு அதிகாரம் 28:28 ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. அதுதான் அறிவு. எது அறிவு? தீமையை விட்டு விலகணும். நான் அதிலே தான் இருப்பேனாங்க, நீ அறிவு கட்டப்பேன். நான் இந்த தான் செய்வேன், இப்படி தான் இருப்பேன், குடிச்சிட்டு தான் இருப்பேன், ஆடிட்டு தான் இருப்பேன், ஓடிட்டு தான் இருப்பேன், என்னாக்கா அறிவு இல்லை. ஞானம் இல்லை, உனக்கு அறிவு இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுதான் ஞானம். எதுக்குன்னு பயப்படலையா? கொண்டாட்டிக்கு பயப்படுற, புருஷனுக்கு பயப்படுற, ஆஃபீஸில் மேனேஜருக்கு பயப்படுற, பிள்ளைங்களுக்கு பயப்படுற, ஸ்கூலில் மிஸ்ஸுக்கு பயப்படுற, எல்லாருக்கும் பயந்தாலும் பயப்பில்லைன்னாலும் பரவாயில்ல. நீ பயந்தாலும் பயப்படலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு நீ பயப்படணும். ஆண்டவருக்கு நீ பயப்படணும். இப்போ ஆண்டவருக்கு நீ முதல்ல பயந்தால் உன்கிட்ட ஆல்ரெடி ஞானம் இருக்குது. ஆல்ரெடி ஞானம் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ ஞானம் இருந்தால் தான் நீ கடவுளுக்கு பயப்படுவ. கடவுளுக்கு பயந்து செய்கின்றாய். ஞானம் இல்லைனாக்கா அவருக்கு கடவுளாக இதை நம்ம இதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் செய்ய மாட்டார் என்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் செய்வீங்க. அப்போ உங்களுக்கு ஞானம் இல்லை, கடவுள் பயம் இல்லை. ஞானம் இருந்தால் நன்மை தீமை இருந்தது ஞானத்தோடு செயல்பட முடியும். அதைத்தான் யோபு சொல்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. தீமையை விட்டுனா அறிவு, கடவுளுக்கு வந்தால் ஞானம். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாலமோனின் ஞானம் 7ஆம் அதிகாரம் 25 ஞானம் கடவுளின் ஆற்றலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாற்றிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. மாசுபட்டது எதுவும் நுழைய முடியாது. தீய ஆவியோ தீய சத்து எதுவும் நுழைய முடியாது. கடவுளின் தூய கடவுளின் ஆற்றலிருந்து புறப்படும்
தூய ஆவி எல்லாம் வல்லவரின் மாட்சிந்து வெளிப்படும் தூய வெளிப்பாடு தான் ஞானம். ஹல்லேலூயா. ஞானம் என்பது கடவுளின் ஆற்றிலிருந்து புறப்படும். அது எங்கேருந்து வரும்? ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? இந்தா ஞானம் வச்சுக்கோ, இந்தா அப்படின்னு ஒரு பொருள் மாதிரி கொடுக்குறாரா? ஞானம் கேட்டில, இந்தா வச்சுக்கோ, இதான் ஞானம் வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, ஜாக்கிரதையாக வச்சுக்கோ, தொலைச்சிடாத, ஞானம் போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரா? எங்கேருந்து கொடுக்குறாரு? ஞானம் கடவுளின் ஆற்றிலிருந்து புறப்படுகிறது. கடவுளின் ஆற்றிலிருந்து கடவுளின் வல்லமை கொடுக்குறாரு, தம்முடைய சக்தியை கொடுக்குறாரு. அதுலேருந்து புறப்படும் மாற்றிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. தூய வெளிப்பாடு தான் ஞானம். நீ பரிசுத்தமாக இருக்கணும், ஞானத்தோடு செயல்படணும் என்பதை அதை நான் உனக்கு தரேன். இதை வைத்துக்கொண்டு நீ பரிசுத்தமாக ஞானத்தோடு செயல்பட வேண்டும், தூய உள்ளத்தோடு செயல்பட வேண்டும். அதை தான் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மார்க் நட்சத்திரம் 6ஆம் அதிகாரம் 2 ஓய்வு நாள் வந்தபோது அன்று தொழுகை கூட்டத்தில் அவர் கற்பித்து தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்று இவருக்கு அருளப்பட்ட ஞானம், இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் என்று ஆச்சரியப்படுறாங்க. இவர் யார்? நம்ம ஊருக்காரர், இவர் கார்பெண்டரு, தச்சர் வேலை செய்கிறவர். இவருக்கு எப்படி ஞானம் வந்தது? ஞானத்தோட பேசுகிறாரு, எல்லாத்தையும் கரெக்டாக பேசுகிறான்னு வராரு. இது எப்படி ஞானம் வந்தது? நமக்குலாம் ஞானம் இல்லையே, நம்ம இது தானே, நம்மளும் இவர் கூட தான் இருந்தார், நமக்கு எங்கே ஞானம் வரலையே, இவருக்கு மட்டும் எப்படி ஞானம் வந்தது என்று ஆச்சரியப்படுகின்றார். வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் இப்போ இவருக்கு எப்படி ஞானம் வந்தது? யோவான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் இல்லையா? யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தனால இவருக்கு ஞானம் வந்தது. இவர் அந்த வைத்துக்கொண்டு ஞானத்தோடு பேசுகின்றார். நமக்கு ஞானஸ்தானம் இருக்குது, ஞானம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை விட்டுட்டோம், மறந்துட்டோம். இருக்கா இல்லையானே தெரியல. முதல்ல நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கா உங்கள்கிட்ட ஞானஸ்தானம்? ஞானம் இருக்கா? ஞானஸ்தானம் எடுத்து ஞாபகம் இருக்கா? எந்த நாள் ஞாபகம் எடுத்தீங்க? ஞானஸ்தானம் எடுத்த நாள் இருக்கா? அந்த நாளை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த நாளை நீ ஆசீர்வதிப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்றாடுவீங்களா? இந்த நாள் ஆண்டவர் ஞானம் பெற்ற நாள் என்று அந்த நாள் கொண்டாடுறீங்களா? பர்த்டே கொண்டாடுறீங்க, என்னென்ன கொண்டாடுறீங்க, இது கொண்டாட மாட்டீங்களே, ஏன்? அவ்வளோதான் உங்களுக்கு ஞானம். ஹல்லேலூயா. இதுதான். கடைசியாக யாக்கோப்பு அதிகாரம் 1 முதல் 5 வரை. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்போது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பார். உனக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு மட்டும் இல்லை, இவனுக்கு மட்டும் இல்லை, நீ கிறிஸ்தவனா முஸ்லீமா அப்படின்லாம் இல்லை, எல்லோருக்கும் கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? உங்களிடத்தில் குறைவான ஞானம் கொண்டிருப்போர் எல்லோரிடத்திலும் கேட்கணும். அப்போ ஆல்ரெடி ஞானம் இருக்குது, ஞானம் கொடுத்துருக்கிறார். அதான் உங்களுக்கு குறைவான ஞானம் இப்போ வாங்குறீங்க ஏதாவது ஒரு பொருள், எனக்கு கொஞ்சமாக தான் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, பத்தலை, ஏற்கனவே வாங்கிட்டீங்க, குறையாக இருக்குது, மறுபடியும் கேட்குறீங்க. அதை தான் இங்கே சொல்லப்படுகின்றது. உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். ஞானம் குறைவாக இருக்குது, அதை நம்ம அதிகமாக கேட்கணும். அப்போது கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் எல்லோருக்கும் தாராளமாய் கொடுப்பார். நான் நிறையா வாங்கிக்க, இதை வாங்கிக்க, இன்னும் வேணுமா வாங்கிக்கோ, இந்த பத்தலையா இன்னும் வாங்கிக்கோ, வேணுமா போதுமா என்று கேட்டு கொடுப்பார். அளவில்லாமல் கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? ஞானத்தோடு நீங்கள் கேட்கணும், கேட்க வேண்டும். உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் தான். ஞானமே இல்லாதவங்கலாம் இல்லை, ஞானம் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை பத்தலை அப்படின்னா நீங்கள் கேட்கணும். அப்போ பையன் கேட்குறான் அப்பாட்ட, அப்பா எக்கச்சக்கமாக பல கோடி, பெரிய கோடீஸ்வரன், நான் டூர் போன ஒரு 5 லட்சம் கொடுங்கன்னு கேட்குறான் பையன். இவர் 2 லட்சம் தான் கொடுப்பாரு. 2 லட்சம் பத்தலை, இன்னும் கொடுங்க, உனக்கு போதுடாது, அதை வச்சு வச்சுக்கோ, அவ்வளோதான் என்றார். ஏன்னா இப்போ இவர்கிட்ட எக்கச்சக்கம் பணம் இருக்குது, கொடுக்க ஞானம் இல்லை, கொடுக்க மனசு வரல. அதே தான் இங்கே சொல்லப்படுங்க. உங்களுக்கு குறைவான ஞானம் கொண்டிருப்பேன், இன்னத்தை கேட்கட்டும், நான் உங்களுக்கு தாராளமாக எல்லோருக்கும் முகம் கோணாமல் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுற, பணம் கொடுக்க அழுகுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, எதை கேட்டாலும் நமக்கு கொடுப்பார். ஆகவே ஞானத்தை பெற்றுக்கொண்டார். ஞானம் நமக்கு இருந்தால் முதல் அறிவை பெற்ற பிறகு ஞானம் கிடைக்கும். இந்த ஞானத்தை வைத்து நாம் உலகையே ஆளலாம், எல்லாத்தையும் பெற்றுக்கலாம். செல்வம், பொருள், பணம், புகழ் எல்லாமே கிடைக்கும் ஞானத்தை வைத்துக்கொண்டு.
நாம் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞானம் இல்லை என்றால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே தான் இருக்கணும். இருந்த இடத்துலே இருக்க வேண்டியது தான். முன்னுக்கு வர முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். உங்கள்கிட்ட ஞானம் இருக்கா? இப்போ ஞானம் வருமா? புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பிறகு உடனே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா அது அறிவு. அந்த அறிவை வைத்து அதை பெருசாக்கணும். அதுதான் ஞானம். அது பெரியதாகும் போது நமக்கு அந்த ஞானத்தால் நமக்கு செல்வம் கிடைக்கும். ஒரு பொருளை செய்கிறான், அதை எப்படி விற்கணும்னு செய்யலாம், கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம், விற்கல, மாற்றி மாற்றி போட்டு செஞ்சு பார்க்கணும். அதுதான் ஞானம். அப்போ எது மக்களுக்கு பிடித்தது, எது மக்களுக்கு நல்லது என்று சேர்ந்து ஞானத்தோடு செயல்பட்டால் அதன் மூலம் பல லட்சம் செல்வங்கள் பெறலாம். அதை வைத்து பிஸ்னஸ் பண்ணுறான், எக்கச்சக்கமாக பணம் வருது. முதல்ல கொஞ்சமாக கொஞ்சம் சரியும் இல்லை, அத்தோட விட்டு இல்லை, அடப்படா இது தெரியல, யாரும் வாங்க மாட்டாங்க என்று விட்டால் அவ்வளோதான். வேணா என்ன செய்யணும்? ஞானத்தை செய்யணும். ஞானம்னா அதை வச்சு நம்ம வேறு ஐடியா செய்யணும், வேறு மாதிரி செய்யணும். எப்படி செஞ்சால் மக்களுக்கு கிடைக்கும், எப்படி செஞ்சால் மக்களுக்கு பிடிக்கும், எப்படி செஞ்சால் மக்கள் வாங்குவாங்க. இன்றைக்கி டிவி விளம்பரத்தில் அதுதான் போய்கிட்டு இருக்கு. எப்படி விற்றாக்கா, எப்படி விளம்பரம் கொடுத்தா இதை வாங்குவாங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது அப்புறம், முதல்ல வாங்கிடுவாங்க, அவ்வளோதான். அப்போது அப்படிப்பட்ட ஞானத்தை தான் நமக்கு தேவை. சின்னதை பெருசாகணும், பெருசை பெருசாகணும், பல கோடியை காணும். அந்த பல கோடி செய்வது ஞானம். அந்த ஞானத்தை நீங்களும் நானும் ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதை வைத்து நாம் செயல்பட வேண்டும். அதை ஒதுக்கிவிட்டால் நாம் மந்தமாக இருந்த நிலையிலேயே இருப்போம். முன்னுக்கு வர முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். கண்களை மூடலாம். எங்கள் அன்பான தந்தையரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இது ஞானத்தை பற்றி செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஆண்டவரே. இந்த மக்களை நீ ஆசீர்வதித்தலும், இவர்களுக்கு நீ ஞானசம் என்ற பெயரில் ஞானத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். ஆனால் நாங்களோ உமது ஞானத்தை விட்டுவிட்டு வேறு வழியில் போய்கொண்டிருக்கிறோம். ஞானம் என்பது இல்லாத மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஞானத்தை வைத்து அந்த ஞானத்தை நான் நல்ல முறையில் செயல்படுத்தவும், அதன் மூலம் பல கோடி மக்கள் பல கோடி சம்பாதிக்கவும் எங்களை ஆசீர்வதித்தலும். ஞானத்தை வைத்து எல்லாமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் பேரும் புகழும் பெற்றுக்கொள்ள முடியும். ஞானம் இல்லை என்றால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு பணக்காரன் போய் கேட்டீங்க, ஞானம் என்ன வேணும்னு கேட்டீங்க, அவங்களால எதுவும் கேட்க முடியல. ஆனால் ஞானம் இல்லை, அந்த ஞானத்தை கூட அவங்களால கேட்க முடியல. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே பணம் தான் இருந்தது. ஆனால் அதே சாலமோனை கேட்டீங்க, அவர் ஞானத்தை கேட்டார். அவர் ஞானத்தை கேட்ட பிறகு என்ன செய்தார்? இந்த மக்களை வழி நடத்துகிற ஞானத்தை கேட்டார். அதே போல் நாங்களும் உங்களை கேட்கின்றோம். எங்கள் தொழில்களையும் எங்கள் குடும்பங்களையும் நல்ல வழியை நடத்த எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள நல்ல தந்தை, ஆமென்.